யாரோ ஒருத்தர் கேட்டீங்களா ஏ ஏ கோடிங்கா ஏ கோடிங் கேட்டீங்க. ஏல கோடிங் என்ன பண்ணணும்ட்டு அதுக்கு பேரு என்ன சொல்லுவாங்கன்னா இப்ப உள்ள ஸ்டேஜ்ல நம்ம பேசணும்ல ப்ராம்ப்டிங் சொல்லுங்க. ப்ராஃபிட்டிங்ல ப்ராம்ப்டிங் ப்ராம்ப்டிங் இன்ஜினியரிங் ஒரு கான்செப்ட் கீழே கொண்டு வருவாங்க. எப்படின்னா ஏஐக்கு வந்து உங்கள்ட்ட ஆன்சரை வாங்கணும்னா அதுக்கான கேள்வியை கரெக்டா கொடுக்கணும்ல. அதுதான் இப்ப வந்து ஏஐக்கான கோடிங். நீங்க தனியா கோடிங் எழுத தேவையில்ல. ஆனா என்ன வேணுங்கிறதுக்கு நீங்க ஒரு கேள்வி கொடுக்கணும்ல. எக்ஸாம்பிள், நான் ஒரு எஃப்டில பணம் போடுறேன். சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சேன். பேங்க்ல போய் நம்ம எஃப்டில பணம் போடுறேன். எஃப்டில பணம் போட்டா என்ன ஆகும்? ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு 10 லட்சத்தை 7% காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு 10 வருஷம் கழிச்சு என்ன ரிசல்ட் வரும்? இத வந்து நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏஐ இல்லாம எப்படி கண்டுபிடிப்பீங்க? பேங்க்ல போய் கண்டுபிடிப்பீங்க. ஓகே, வேற மெசேஜ்ல என்ன மெசேஜ்ல? பேங்க் மெசேஜ்ல பேங்க்ல போய் கேட்கலாம். சார், நான் இப்ப எனக்கு வந்து இப்படி என்னோட ரெக்யர்மெண்ட் இருக்கு, என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் இப்போ ஒரு பணம் இருக்கு, அதை நான் உங்க பேங்க்ல எஃப்டில போடுறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு சார் 10 வருஷம் கழிச்சு வருங்கிறத பேங்க்ல போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வேற எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அது எப்படி பண்ணுவீங்க? ஃபார்முலாவை நீங்க மேனுவலா யூஸ் பண்ணலாம். 10 லட்ச ரூபாய் 7% நான் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணேன்னா ஒரு வருஷத்துல எனக்கு ரிட்டர்ன்ஸ் 10,70,000 கிடைக்கும். கரெக்டா? இப்ப அடுத்த வருஷம் 10,70,000 வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்டா போடுவோம். அப்ப 10,70,000க்கு 7% எவ்வளவு? இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்படி மேனுவலா ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். கரெக்டா? இப்ப இது எல்லாமே என்னது? டிடிஎஸ் ப்ராசஸ். பேங்க்குக்கு போனா அவர் ஏதாவது ஒரு புக் வச்சிருப்பாரு, அதுல நோட் பண்ணி கால்குலேஷன்ஸ் டக்கு டக்குன்னு சொல்லுவாரு. இல்ல நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளே மறுபடியும் நோட் பண்ணி இருக்கணும். இப்ப இங்க ஏ எப்படி ஹெல்ப் பண்ண தெரியுமா? ஏ வந்து இது ஒரு ரெக்யர்மெண்ட் வச்சுக்கிட்டீங்கன்னா ஏஐ நீங்க சொல்லணும், கிளியரா சொல்லணும். இஃப் ஐ இன்வெஸ்ட் 10 lakhs ஒன் டைம், இதான் ப்ராம்ப்டிங். நான் சொல்றதான் ப்ராம்ப்டிங். இஃப் ஐ இன்வெஸ்ட் 10 lakhs இன் ஒன் டைம் ஃபார் 10 years with the return of investment 7% per year. பேக்கெட்ல வந்து மென்ஷன் பண்ணணும் 7% per year. What will be my compound return after 10 years? நான் கிளியரா என் ரெக்யர்மெண்ட் கொடுக்குறேன்ல, இந்த ப்ராம்ப்டிங் நீங்க கிளியரா கொடுத்தீங்கன்னா ஏ என்ன பண்ணுனா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா மேக்ஸ்ல, அந்த ஃபார்முலாவோட அதை கால்குலேட் பண்ணி ஆன்சரை பில்ட் பண்ணி கொண்டு வந்து உங்களுக்கு டைரக்டா ஆன்சரை கொடுத்துரும் வித்தின் 2 செகண்ட்ஸ்ல. ஏக்கு தனியா கோடிங் தேவையில்ல. நீங்க கொடுக்கக்கூடிய ப்ராம்ப்டிங் கரெக்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் கோடிங்காவோ இல்ல ரிசல்ட்டாவோ கிடைக்கும். அடுத்து என்ன கேட்டீங்க? ஐடில சேர்ந்து அந்த வேலை பார்க்கறதுக்கு ஏஐலே அந்த வேலை பார்க்கலாம். கரெக்ட். உங்களோட வியூல இருந்து நீங்களே அந்த வேலையை பார்க்கலாம் வீட்ல இருந்தே. அதுக்கு பேர் என்ன? இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, கம்பெனில போய் ஜாயின் பண்ணி பண்றாம நானே பண்ணலாமே சார் அந்த ஜாப் அப்படின்னு கேக்குறீங்களா, அதுக்கு பேர் என்ன? எல்லாத்துக்குமே இங்க ஒரு பேர் இருக்கு. ஓகேவா? அதுக்கு பேர் என்னன்னா ஃப்ரீலான்சர்ஸ். அந்த மாதிரி ஃப்ரீலான்சர்ஸும் இருக்காங்க. ஒரு சில கம்பெனில என்ன பண்ணுவாங்கன்னா, தம்பி கேட்டார் இல்லையா, ஒரு சில ப்ராஜெக்ட்ஸுக்கு நமக்கு வந்து லாங் டேர்ம்ல எல்லாம் ஆள் தேவைப்படாது. ஒரு குறிப்பிட்ட டயத்தில் டெவலப் பண்ணி குறிப்பிட்ட டயத்தில் இது பண்ணாலே போதும். எனக்கு அதுக்கு ஒரு கம்பெனியில வச்சு மறுபடியும் நமக்கு கரண்ட் செலவுல இருந்து போக்குவரத்துல இருந்து அந்த எம்ப்ளாயை மேனேஜ் பண்றதுல இருந்து ரெண்டல்ல இருந்து நிறைய எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கு. எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்கு, எனக்கு யாராவது தம்பி மாதிரி ஒருத்தர் அதை பத்தி தெரிஞ்சு பண்ணி கொடுத்தா போதுன்னா நான் உங்களை ஃப்ரீலான்சரா ரெக்ரூட் பண்ணிப்பேன். ரெக்ரூட் இந்த சென்ஸ் நம்ம 2 பேத்துக்கும் ஒரு பேப்பர் டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் இருக்கும். எனக்கா நீங்க 3 மாசம் வேலை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆபீஸ்க்கு வர மாட்டீங்க, எதுவுமே போக மாட்டீங்க. நீங்க உங்க லொகேஷன்ல உங்க ஓன் கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணுவீங்க. நான் உங்களுக்கு ரெக்யர்மெண்ட்டை வந்து இமெயிலையோ ஏதோ டாக்குமெண்ட்ல அனுப்பிச்சிடுவேன். அந்த ரெக்யர்மெண்ட் அவர் ஃபினிஷ் பண்ணி ரிசல்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எனக்கு வந்து ஒரு காமன் லொகேஷன்ல போட்டு கொடுத்து நான் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிடுவேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் ஐடில இருக்கு. நீங்க ஜாவா பைத்தான்லாம் படிச்சீங்கன்னா நீங்களே ஓனா ஃப்ரீலான்சரா வந்து ஒர்க் பண்ணலாம். மேனுவலா நடந்துட்டு இருந்த வேலையை
டிஜிட்டலா மாத்துறாங்க. ஓகேவா? இதான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்துல ஐடி ஆரம்பிக்கும் போது ஒரு கடையில இருக்கக்கூடிய ஒரு ஒர்க்கை வந்து டிஜிட்டலா மாத்துறாங்க, வெப்சைட் கிரியேட் பண்ணி. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அதே ஒர்க்கை கொண்டு போய் இதுல இருந்து வரக்கூடிய டேட்டா எல்லாத்தையும் டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சாங்க. டேட்டா என்ன டேட்டா? கடையை ரிலேட் பண்ணி சொல்லுங்க. நம்ம இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஸ்டோர் வச்சுக்கலாம், ஏதோ ஒரு ரீட்டைல் ஸ்டோர். ஓகேவா? ஒரு ரீட்டைல் கடை. இந்த ரீட்டைல் கடையில நான் மேனுவலா பண்ணிட்டு இருந்த ஒரு பிசினஸ் வெப்சைட்டா கிரியேட் பண்ணி டிஜிட்டலா மாத்திட்டேன். இப்ப என்ன ஆகும்னா நம்ம யார் வேணா போய் அதை வாங்கிக்கலாம். அதுல இருந்து எனக்கு என்னெல்லாம் டேட்டா கிடைக்கும்? சூப்பர். வேற என்ன கிடைக்கும்? எனக்கோட சேல்ஸ் டேட்டா கிடைக்கும். ஒரு நாளைக்கு எவ்வளவு சேல்ஸ் ஆகுது. அடுத்து வேற என்ன கிடைக்கும்? சேல்ஸ் டேட்டா. வேற என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் டேட்டா. சூப்பர். வேற ஸ்டாக்ஸ். வேற நார்மலா ஒரு ஷாப் நீங்க கடை வச்சிருக்கீங்க, அது ரிலேட்டட் யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய டேட்டா கிடைக்கும். கஸ்டமர் டேட்டா கிடைக்குமா? யாரு என்ன வாங்கிட்டு போறாங்க ரெகுலரா அப்படின்ட்டு. ஒரு நாளைக்கு எவ்வளவு கஸ்டமர் வராங்க அது எல்லாமே சேல்ஸ் நம்ம பாத்துருவோம் இல்லையா? எவ்வளவு கஸ்டமர் வராங்க, என்ன மாதிரி கஸ்டமர், இப்படி வச்சுப்போம். ஹை லெவல்ல ஒரு 4 மெயினான டேட்டா நமக்கு கிடைக்குது. இப்ப இந்த டேட்டா எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு வாரம், ஒரு மாசம், ஒரு வருஷங்கிற டேட்டா எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு காமன் சிஸ்டத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பேன். ஓகேவா? இதுதான் அடுத்த பரிணாமமா பண்ணோம். முதல்ல வெப்சைட்டா பண்ணிட்டு இருந்ததுல இருந்து டேட்டாவை எடுத்து டேட்டா எல்லாத்தையும் ஒரு இடத்துல மாஸ்டர் டேட்டா அப்படின்னு ஒரு இடத்துல போய் ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு ரீட்டைல் ஷாப்ல இருந்து கிடைக்கக்கூடிய டேட்டாவை எடுத்து ஒரு பல்கா ஒரு மெயின் ஃப்ரேம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மெயின் ஃப்ரேம் டேட்டா அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டோரேஜ்ல போய் டேட்டா எல்லாத்தையும் இந்த மாதிரி டேட்டா எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சோம். ஸ்டோர் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணாங்கன்னா இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி இப்ப அந்த ஏஐ இருக்கு இல்லையா, இங்கதான் ஏஐ வருது. இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணலாங்கிறத பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு சேல்ஸ் டேட்டா கிடைச்சிருச்சு. இந்த சேல்ஸ் டேட்டா யூஸ் பண்ணி ஏஐல அதோட லாஜிக்ஸ் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு, ஓகே, யாசருங்கிற கஸ்டமர், இப்ப என்ன எடுத்துக்கிறேன், யாசருங்கிற கஸ்டமர் இந்த பர்டிகுலர் ஒரு ஐட்டம் மட்டும் டெய்லி வாங்க, பிரெட் வாங்குறேன்னு வச்சுப்போம். நான் பிரெட் டெய்லி வாங்கிட்டு இருக்கேன் அந்த கடையில. டெய்லி டேட்டா, டெய்லி டிரான்சாக்சன் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிடுவாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன தெரியும்? நான் வந்து எவ்வளவு பிரெட் வாங்குறேங்கிறது தெரியும். கரெக்டா? அப்புறம் ஒரு ஒரு 3 மாசத்துக்கு அவங்க பாக்குறாங்க நான் பிரெட் வாங்கல, அந்த இன்ஃபர்மேஷன் தெரியும்ல அவங்களுக்கு. வருஷத்துல எவ்வளவு நாள் பிரெட் வாங்கினேங்கிறது தெரியும். 3 மாசம் நான் பிரெட் வாங்கலைங்கிற இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு இருக்கும். அது எனி ரீசனா இருக்கலாம். என் பசங்களுக்கு ஸ்கூல் லீவா இருக்கலாம், எனக்கு ஸ்கூல் லீவா இருக்கலாம், நான் அந்த ஊரை விட்டு வேற எங்கேயா வெக்கேஷன் போயிட்டு வந்திருக்கலாம், ஏதோ ஒரு ரீசனால. இல்ல எனக்கு பட்ஜெட் ப்ராப்ளமா இருந்திருக்கலாம், அதனால கூட நான் பிரெட் என்னோட இதுல இருந்து கட் பண்ணியிருப்பேன், என்னோட தேவைகள்ல இருந்து கட் பண்ணியிருப்பேன். வேணாம் பிரெட் வேணாம் அப்படின்ட்டு. இப்ப இந்த ஏ என்ன பண்ணுது தெரியுமா? இதை அனலைஸ் பண்ணி பார்ப்போம் இந்த டேட்டாவை வச்சு. யாசரு ஒரு 3 மாசம் மட்டும் ஒரு வருஷத்துல பிரெட் வாங்க மாட்டேங்கிறாப்ல, ஏன் அப்படின்ட்டு அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணுனா எனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கும். நான் எப்ப பிரெட் வாங்குவேன்னா ஏப்ரல்ல வாங்கல, ஸ்கூல் லீவ்ல எங்கேயோ போயிடறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கும். கேம்பெயின் பாங்க அதுக்கு பேரு, மார்க்கெட்டிங். நமக்கு மெசேஜ் எல்லாம் வருது இல்லையா, ஒரு ஆஃபர் மெசேஜ் பர்சன்டேஜ், இதை பேஸ் பண்ணி எனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கும். எப்படி கொடுக்குன்னா, ஏப்ரல்ல வந்து நீங்க வந்து பிரெட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 20% தள்ளுபடி அப்படின்னு சொல்லும். இருக்க டேட்டாவை வச்சு. ஓகேவா? ரெகுலர் கஸ்டமருக்கு இருக்க டேட்டா வச்சு கொடுக்கும், இல்லாத கஸ்டமர்ஸ்க்கு ஜென்ரலாவே ஒரு மார்க்கெட்டிங் கொடுக்கும். ஆனா இருக்க கஸ்டமரை நான் தக்க வச்சுக்கிறதா எனக்கு வேணா ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். ரெண்டாவதா இல்லாத கஸ்டமர் உள்ள கொண்டு வரணும். கரெக்டா? ஏன்னா இல்லாத கஸ்டமருக்கு நம்ம 20% ஆஃபர் கொடுத்தா ஊரே வந்து பிரெட் வாங்க வந்துடும். அதுக்கேற்ற குவான்டிட்டி பிரெட் என்கிட்ட இருக்காது, எனக்கான ப்ராஃபிட்டும் அச்சீவ் பண்ண முடியாது. அப்ப நான் முதல்ல யாசரை தக்க வச்சுக்கணும், யாசரை வந்து நான் வந்து ரீட்டைன் பண்ணணும். அப்படிங்கறதுக்காக நான் யாசருக்கு ஸ்பெஷலைஸ்டா போக்கஸ்டா மார்க்கெட்டிங் பண்ணுவேன். நீங்க வந்து ஏப்ரல்ல பிரெட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 20% கம்மி அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஏஐயோட ஹெல்ப் மூலியமா நம்ம இன்னும் ஈஸியாவும் சிம்பிளா பண்ண முடியும். ஏன்னா நம்ம கிட்ட டேட்டா இருக்கு, நம்ம கிட்ட பேஸ் வெப்சைட் இருக்கு, இப்ப ஏஐயும் இருக்கு. ஏஐ யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம்.
இதே இது என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த டேட்டா வச்சு மேனுவலா பண்ணிட்டு இருந்தாங்க. கேம்பெயின்லாம் மேனுவலா ஒரு ப்ராடக்ட் ஒரு அப்ளிகேஷன் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. அது கஷ்டமான வேலை, மறுபடியும் நிறைய நேரம் தேவைப்பட்டுச்சு. இப்ப ஏ இருக்கனால அதை இன்னும் சிம்பிளா பண்ணலாம் நம்ம. பைத்தான் வந்து ஒன் ஆஃப் த ஏஐ பேஸ்ட் கோர்சஸ் தான். ஸோ பைத்தான் நீங்க படிச்சுட்டீங்கனாலே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஏஐ வந்து கிடைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு லாங்குவேஜ், ஐடியை பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் படிச்சிட்டீங்க, ஜாவாவோ சிஇஓ C++ஓ .NETஓ, மற்றதெல்லாம் படிக்கிறது இன்னும் ஈஸி. ஒரு பேசிக் ஒன்ன வந்து நல்லா ஸ்ட்ராங்கா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதே மாதிரிதான் மற்றது எல்லாமே. நமக்கு எப்படி வந்து ஃபண்டமெண்டல் மேக்ஸ் எடுத்துப்போம், மேக்ஸ்ல நம்மளோட பேசிக்ஸ் என்ன, ஃபண்டமெண்டல் என்ன, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், இதான் நம்மளோட ஃபண்டமெண்டல். நீங்க அந்த ஃபண்டமெண்டல் உங்களுக்கு அதுவே புரியல அப்படின்னா உங்களுக்கு கொண்டு போய் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மற்ற இதெல்லாம் படிக்க வச்சா எப்படி இருக்கும், கஷ்டமா இருக்கும், புரியவே புரியாது. அந்த கான்செப்ட் தான் இங்கேயும். ஏதாவது ஒரு லாங்குவேஜ், ஏதாவது ஒரு கான்செப்டை ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா தெரிஞ்சுக்கிட்டீங்க ஐடிலன்னா மற்றதெல்லாம் கம்பேரிட்டிவா ஈஸியா கத்துக்கலாம். ஓகேவா? முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா ஷேர் வாங்கணும்னா பேங்க்ல போய் பண்ற அதே கான்செப்ட் தான், எழுதி கொடுக்கணும் பேப்பர்ல. இப்ப என்னோட அப்பா அவங்க அப்பா காலத்துல எல்லாம் ஷேர் இருந்தப்ப என்ன பண்ணுவாங்கன்னா மும்பைல மட்டும்தான் ஷேர் ரன் ஆயிட்டு இருக்கும். அவங்க இங்க ஏதாவது ஒரு கம்பெனி இருக்கும், அவங்கள்ட்ட எழுதி பத்திரமா டாக்குமெண்ட் போட்டு வச்சுப்பாங்க. இப்ப என்ன பண்றாங்க, ஷேர் வாங்கணும்னா எப்படி வாங்குறாங்க, எப்படி இன்வெஸ்ட் பண்றாங்க, ஆன்லைன்ல. சோ மேனுவலா இருந்ததை அப்படியே ஆன்லைன்ல கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இப்ப ஷேரும் அதே கான்செப்ட் தான், நம்ம எப்படி வெப்சைட் பேசணுமோ அதே கான்செப்ட் தான். மேனுவலா பண்ணிட்டு இருந்த ஒரு ஒர்க்கை ஆன்லைனா மாத்திட்டாங்க. அதுல வந்து ஐடி ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணுது. வெப்சைட்டு, டிஜிட்டல், அதோட எப்படி டேட்டா, அது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஷேர்ஸை வந்து வாங்கலாம், விற்கலாம். ஃபிங்கர் டிப்ல நம்ம இப்போ வீட்டில் உட்கார்ந்த இடத்துல இருந்து அந்த வேலையை பண்ணலாம். ஒரு ஆஃபீஸ்க்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை. அதான் ஐடியோட இன்வால்மெண்ட் இன் ஷேர் மார்க்கெட். நீங்க அடுத்து வந்து ஹிந்து பேப்பர் எடுத்து, இப்ப நீங்க ஹிந்து பேப்பர் எடுத்து படிக்கிறதுக்கும் ஒரு 3 மாசம் கழிச்சு மறுபடியும் இந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஹிந்து பேப்பர் எடுத்து படிங்க, உங்களுக்கே ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தெரியும். ஓகே, ஸோ ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒரு கான்செப்ட்ல நம்மளோட கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வித் செல்ஃப் டிசிப்ளின். நம்ம ஒரு செல்ஃப் டிசிப்ளினா நம்ம ஒரு டெடிகேஷன் எடுத்து அதை பண்ணாதான் அச்சீவ் பண்ண முடியும். இதை யாரு வந்து நம்ம கிட்ட திணிக்கவே முடியாது. நான் கொண்டு வந்து ஒரு சிப்பை கொண்டு வந்து உங்க மைண்ட்ல ஏற்ற முடியுமா, நாளையில இருந்து நீ இங்கிலீஷ் பேசு அப்படின்னு சொல்லி பண்ண முடியாதுல்ல. அது நம்மளே தான் ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும். ஓகே, அடுத்து உங்களோட பிரசன்டேஷன். நீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க, இது எல்லாமே உங்கள்ட்ட இருக்கு. ஓகே, இதெல்லாம் உங்களை வந்து நீங்க ப்ரெசென்ட் பண்ணணும் இல்லையா? ஒரு கம்பெனிக்கு இப்போ நான் ஒரு கடை வச்சிருக்கேன், நான் என்னோட வியாபாரத்துக்காக நான் ஒரு ப்ராடக்ட், ஒரு ஒரு ஏதோ ஒரு ட்ரிங்க்ஸ் ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்து, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்து நான் வைக்கிறேன். கடையில வந்து வாங்க வரவங்க என்ன வாங்க வருவாங்க, இந்த ப்ராடக்ட் வாங்க வருவாங்க, ரைட்டா? இப்போ இந்த ப்ராடக்ட்டை நான் ரொம்ப நாளா ஒரு இடத்துல செல்ஃப்ல வச்சுட்டேன். ஓகே, ஒரு கோக்கோ ஏதோ ஒரு ப்ராடக்ட் வச்சுக்கோங்க, எக்ஸ். ஓகே, நம்ம ஊர்ல டொரினா ஃபேமஸ்ல டொரினா ப்ராடக்ட் ரேக் இருக்கு. இந்த ரேக்ல டொரினா வந்து நான் லைனா வச்சுட்டேன். ஓகே, கடைக்கு ஒரு கஸ்டமர் வராங்க, ஃப்ரண்ட்ல இருக்க டொரினா வந்து தூசி பட்டு அது வந்து தூசி அழுக்கா இருக்கு, பேக்ல நல்லா இருக்கு ஏன்னா அதுல தூசி படல. கடை கஸ்டமர் வராங்க, டொரினா கொடுங்கிறாங்க, நான் ஃப்ரண்ட்ல இருக்க டொரினா கொடுக்குறேன். அவர் தான் கேட்பாரு, என்ன சொல்லுவாரு அவரு, எல்லாமே எனக்கு ஒரே ரேக்ல ஒரே இதுல சிக்மெண்ட்ல வந்த டொரினா தான். ஆனா அவர் என்ன கேட்பாரு, பின்னாடி எங்க பாருங்க புதுசா இருக்குல்ல அதை கொடுங்க அப்படிங்கிறது. கரெக்டா? அப்ப நான் என்ன பண்ணுவேன், கடைக்காரர் என்ன பண்ணுவேன்னா டெய்லி என்னோட ப்ராடக்ட் நான் தொடச்சு வைப்பேன், அதை வந்து நல்ல ப்ரெசன்டேஷனா வைப்பேன். நாளைக்கு இன்னொரு கஸ்டமர் வராது, ஃப்ரெண்ட்ல இருக்கு, நான் ஓகே நான் புரிஞ்சுட்டேன் இன்னைக்கு, ஐயோ தூசியா இருக்குன்னா வாங்க மாட்டேங்கிறான்ட்டு அதை எல்லாத்தையும் தொடச்சு வச்சிடறேன். இன்னொரு கஸ்டமர் வராது, இந்த ப்ராடக்ட் எடுத்து கொடுக்குறேன், அவர் என்ன பண்ணுவாரு, வாங்கிட்டு போயிடுவாரு. இப்ப நம்மள அந்த ப்ராடக்ட் மாதிரி நம்மளை ஃபிட் பண்ணிக்கணும். ஒரு கம்பெனி நம்ம வேலைக்கு போகும்போது நீங்க எதையும் கொண்டு போய் விற்க போல, நீங்க எதையும் போய் அங்க போய் இந்தாங்க எங்க தோட்டத்துல விளைஞ்ச தேங்காய் மாங்காய் அப்படின்னு நம்ம போய் விற்க போல, கம்பெனியில போய் நம்மளதான் விற்க போறோம். அப்ப நம்ம யாரு, நம்ம தான் ப்ராடக்ட். அப்ப நம்ம எவ்வளவு ஷைனிங்காகவும் நீட்டாகவும் கிளீனாகவும் ஃபேன்சியாகவும் ப்ரெசென்ட் பண்றோமோ அப்பதான் அந்த கம்பெனிக்காரனுக்கு நம்ம மேல ஒரு ஈர்ப்பு வரும், நம்மளை வந்து ஈஸியா வந்து ரெக்ரூட் பண்ணுவோம், நமக்கு அடுத்தடுத்த பொசிஷனிங் கொடுப்பான். கரெக்டா? நான் கம்பெனில ஜாயின் பண்ணிட்டேன், உள்ள போயிட்டு நான் என்னோட மற்ற ஸ்கில் எல்லாம் காட்டவே இல்லைன்னு அவன் என்ன பண்ணுவான், ஒரே வேலையில உட்கார வச்சிருவான். இப்ப நான் என்னோட மத்த ஸ்கில்ல காட்டும் போதுதான் உங்களுக்கு நான் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி, அடுத்த growth உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எப்பயுமே நீங்க உங்களை வந்து
நைஸ் நல்ல நீட்டா ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வித்தின் கம்பெனி இல்ல கம்பெனிக்கு போகும்போதும் சரி. ஸோ அந்த ப்ரெசன்டேஷன்ஸ் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன, நீங்க ஜாப் வாங்குறதுக்கு அதுக்கோட பேசிக் என்ன, உங்களோட ரெஸ்யூம் பில்டிங். உங்களோட ரெஸ்யூம்ஸை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு இன்ஃபர்மேஷன் உங்களை பத்தி கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுக்கணும். எக்ஸாம்பிள், நீங்க படிக்கும் போதே உங்களோட டிகிரியை பத்தி சொல்லலாம். ஓகேவா? அதோட சேர்ந்து நீங்க படிக்கும் போதே உங்களோட ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்றதுக்கு சில சர்டிபிகேஷன்ஸ் பண்ணுவீங்க இல்லையா? வெளியில போய் ஏதாவது கம்பெனில ட்ரைனிங்கோ சர்டிபிகேஷன்ஸோ பண்ணுவீங்கல்ல, ட்ரைனிங் சர்டிபிகேஷன் இது எல்லாத்தையுமே நீங்க அங்க கொண்டு வரணும். ஓகே, ஸோ உங்க ரெஸ்யூம் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். நம்ம எந்த கம்பெனிக்கும் நேரா போய் பார்க்கவே மாட்டோம். இப்ப கடைன்னா நம்ம கடையில போய் நேரடியா போய் எனக்கு வேலை கொடுங்கன்னு வேலை கேட்கலாம், இல்ல ஒரு ரெஃபரல் மூலியமா கேட்கலாம். கம்பெனியில உங்களை யாராவது ரெஃபர் பண்ணணும்னா கூட அவங்க எடுத்துட்டு போறது உங்களோட ரெஸ்யூம், உங்களோட சிவி, கரிக்குலம் விட்டா. அந்த சிவி ரெஸ்யூம் வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கணும். உங்களை பத்திய நூக் அண்ட் கார்னர் டேட்டா இருக்கணும். உங்களோட ஸ்போர்ட்ஸ் என்ன, உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களோட பர்சனல் டேட்டா டீடைல், உங்க பேங்க் அக்கௌண்ட், அதை பத்தி நான் பேசுறது உங்களோட பொட்டன்ஷியல்ஸ். நான் கம்பெனில எடுத்தா எனக்கு என்ன ப்ராஃபிட், உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ், ஒரு சிலருக்கு மலையாளம் பேச தெரியும், தெலுங்கு பேச தெரியும், ஆனா வந்து ஏதோ ஒரு ரீசனால அதெல்லாம் கூட கொண்டு வர மாட்டாங்க. அது ஒரு ஸ்கில் இல்லையா? நான் மல்டிபிள் லாங்குவேஜ் பேசுறது ஒரு ஸ்கில். இப்ப நமக்கு அந்த ஸ்டேஜை தாண்டிட்டோம். தமிழ்நாட்டில் நம்ம இருக்கும்போது நமக்கு பேசிக் எஜுகேஷன் இருக்கு, நாலேஜ் இருக்கு, இதெல்லாம் தாண்டிட்டோம். இப்ப அடுத்த லெவல் என்ன பண்ணணும்னா, வேர்ல்டு லெவல்ல நம்ம போய் ஒர்க் பண்ணணும்னா அடிஷனலா நியூ லாங்குவேஜஸ், இந்த லாங்குவேஜ் கத்துக்கங்க. ஸ்பானிஷ், பிரெஞ்சு. ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா அதை கத்துக்கங்க. அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரெஸ்யூம்ல எல்லா டீடைல்ஸும் உள்ள கொண்டு வாங்க. நீங்க எந்தெந்த கம்பெனில போய் இன்ட்ரீமா ஒர்க் பண்ணீங்களோ, இல்ல எங்கெல்லாம் நீங்க வந்து இந்த காலேஜ்லாம் போகும்போது ஐவி எல்லாம் போயிட்டு வரீங்களா, அதுல நீங்க என்ன லேர்ன் பண்ணீங்க, சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவீங்களா, அதுல என்ன பண்ணீங்க, 10th இருந்தே நீங்களே செல்ஃபா ப்ராஜெக்ட் பண்ணுங்க. இப்ப நிறைய வெப்சைட், நிறைய சப்போர்ட்ல இருக்கு. அதுக்கு நீங்க உங்க மென்டர் கிட்ட பேசி, நான் இதை எப்படி பண்ணலாம், இதை எங்க போய் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களே கைடன்ஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் பண்ணி 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 எல்லாத்தையுமே உங்க ரெஸ்யூம் கொண்டு வாங்க. ரெஸ்யூம் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். புரியுதா? அதை நீங்க வந்து நீட்டா ப்ரெசென்ட் பண்ணீங்க அப்படின்னாலே ஹாஃப் த இன்டர்வியூ கிராஸ் பண்ணிடுவீங்க. இப்ப என்கிட்ட ஒரு ரெஸ்யூம் வருதுன்னா இப்படி பார்ப்பேன், இதுல எது பெஸ்ட் ரெஸ்யூம். ஏன்னா எனக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? இப்ப நான் ஒரு 100 வேலைன்னு ஓபன் பண்ணேன்னா எனக்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் ரெஸ்யூம்ஸ் வரும். அதுல எது பெஸ்ட் ரெஸ்யூம்ங்கிறத குவாலிஃபை பண்ணி எடுத்துட்டு அதுக்கு அடுத்து வந்து அவங்கள கூப்பிட்டு மற்ற இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்கும். இன்டர்வியூல என்ன நடக்கும், உங்களோட அனாலிட்டிக்கல் நாலேஜ் பார்ப்பாங்க. உங்களோட அனாலிட்டிக்கல் நாலேஜ் பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளவு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களோட கம்யூனிகேஷன்ஸை செக் பண்ணுவாங்க. இது 3 ப்ராசஸ் தான் இன்டர்வியூல நடக்கும். இந்த 3 ப்ராசஸை நீங்க வந்து 50% தான் கிளியர் பண்ண போறீங்க. 50% உங்க ரெஸ்யூமே செல்ஃபா சொல்லணும். ஓகேவா? ஒவ்வொரு கம்பெனிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸ்லயும் மாறும். இப்ப எங்க கம்பெனில எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸாம்ஸ் நடக்கும். எக்ஸாம் நடந்தோன்னா டைரக்டா உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கும். ஆனா அந்த எக்ஸாம் எப்ப நடக்குது, வருஷத்துல எப்ப நடக்குது, இதெல்லாம் நீங்க போய் கண்டுபிடிக்கணும். அதுக்கெல்லாம் நீங்க ஏஐ யூஸ் பண்ணலாம். ஏஐ கிட்ட போயிட்டு இந்த சோன்சோ கம்பெனில எப்ப வந்து இன்டர்வியூ நடக்கும் கேட்டீங்கன்னா அது நீட்டா உங்களுக்கு ஒரு கேலண்டர் மாதிரி டேபிள் மாதிரி கொடுக்கும். இதுக்கெல்லாம் உங்களோட எஜுகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்கு ஏஐ யூஸ் பண்ணுங்க. உங்க ரெஸ்யூமோட டேட்டா கண்டென்ட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா ஏஐ உங்களுக்கு பில்ட் பண்ணி கொடுக்கும், நல்லா நீட்டா பண்ணி கொடுக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இன்டர்வியூ கிளியர் பண்ற ஈஸி. என்ட்ரி உள்ள போயிடலாம். என்ட்ரி உள்ள போனதுக்கு அப்புறம் கம்பெனியோட கோல் என்னவோ அதை நோக்கி நம்ம அப்ஸ்கில் பண்ணி கூடயே டிராவல் பண்ணோம்னா நம்மளோட குரோத்தை வந்து யாரும் ஸ்டாப்பே பண்ண முடியாது. நம்ம வேற எதுக்குமே ஜாபோ மற்ற எதுக்குமே பயப்பட தேவையில்ல. நம்ம வாட்டு குரோ ஆகி போயிட்டே இருக்கலாம். அப்ராட்னா அப்ராடு, இங்கன்னா இங்க, எல்லா இடத்துலையும் குரோ ஆகலாம். உங்க சேலரி, உங்க செக்யூரிட்டி, உங்க லைஃப் ஸ்டைல் எல்லாமே டோட்டலா மாறும். ஓகேவா? என் பேர் ஆசில். இந்த ப்ரோக்ராம் நல்லா இருந்துச்சு. இதில் நான் ஏஐனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், ப்ராப்பர்ட்டி இன்ஜினியர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த எனக்கு கன்ஃபியூஷன்லாம் இதில் கிளியர் ஆயிடுச்சு. என் பேர் சஹிதா ஃபாத்திமா. நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஐடினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஐடில எத்தனை பிரிவுகள் இருக்கு, அந்த இது பத்தியெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. ஹாய், ஐம் ஸ்ரீநிதி. நான் இங்க வந்து மெரிட் அகாடமில இன்னைக்கு ஒரு கிளாஸ் வச்சாங்க ஐடி கம்பெனியை பத்தி. அதை வந்து நான் கலந்துக்கிட்டேன். அந்த சார் வந்து ரொம்ப நல்லா சொல்லி தந்தாரு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா சொல்லி தந்தாரு. நான் அடுத்த வேலைக்கு போறதுக்கான ஐடியாவையும் அவர் எனக்கு சொல்லி தந்தாரு. எனக்கு இந்த டவுட் எல்லாம் அவர் கிளியர் பண்ணிட்டாரு. உண்மையிலேயே தேங்க்யூ மெரிட் அகாடமி. தேங்க்யூ.